நான் சொல்கிற 4 விஷயத்தை செக் பண்ணாமல் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ளாட்டை வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தண்ணியே இல்லாத கிணத்துல அந்தர் பெல்ட் அடிக்கிறதுக்கு சமம். ஏன்னா அடி உங்களுக்கு தான் செம்மையாக விழும். சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஏபிஎஃப் நம்பர், அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் ஃபினான்ஷியல். பேங்க்கோட ஏபிஎஃப்ஏ இல்லாத எந்த ப்ராஜெக்ட்டுமே நீங்கள் 5 பைசா அட்வான்ஸ் கொடுத்துறாதீங்க. ஏன்னா பேங்க்கே அவங்கள நம்பாதப்போ நீங்கள் ஏங்க நம்புறீங்க? செகண்ட் ஒன் சாம்பிள் ஃப்ளாட். எப்போவுமே ஒரு ஃப்ளாட் வாங்க போறீங்கன்னா சாம்பிள் ஃப்ளாட்டை பார்த்து ஏமாறாதீங்க. அது வெறும் மேக்கப் தான். அதை விட்டுட்டு அந்த டெவலப்பர்ஸ் அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு இடத்த ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அங்கே போய் அந்த ஃப்ளாட்டை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்க. அங்கே குடியிருக்க மக்கள்கிட்ட போய் விசாரிங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த வாங்கலாமா வேண்டாமான்றதை நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. தேர்ட் ஒன் அம்யூனிட்டிஸ் ட்ராப். நிறைய பேருக்கு ஏமாற இடம் இங்கே தான். உங்களுக்கு என்னென்னா அம்யூனிட்டிஸ்க்கு அவங்க சார்ஜ் பண்ணுறாங்களோ அந்த அம்யூனிட்டிஸ் எப்போ உங்கள் கைக்கு அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்கன்றதை டாக்குமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி கையெழுத்து போடுங்க. ஃபோர்த்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து நீங்கள் லீகல் ஒப்பீனியன் வாங்க யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டெவலப்பர்ஸ் கிட்ட 1 கோடி ரூபா வரைக்கும் ஏமாற சான்சஸ் இருக்குது. ஸோ பொதுவாக ஃப்ளாட்டுன்னு இல்லாமல் ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலே லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு நீங்கள் அப்புறம் பண்ணுங்க. ஒரு இடம் வாங்க காசு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி லீகல் ஒப்பீனியனும் முக்கியம் அப்படின்றத உங்கள் மனசில் பதிவு வச்சுக்கோங்க. இந்த காலத்தில் ஒரு இடமோ அப்பார்ட்மெண்ட்டோ வாங்குறது அப்படின்றது கிணத்துல குதிக்கிற மாதிரி. தண்ணி இருந்தால் சேஃப், தண்ணி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தான் அன்சேஃப். ஸோ இந்த மாதிரி நிறைய வேல்யூபிளான ரியல் எஸ்டேட் இன்சைட்க்கு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.